வாங்க இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு வச்சு சூப்பரான டேஸ்டியான டிஃபன் பண்ணலாம். 1 கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவுக்கும் இறுகலாக டவ்வாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு கொஞ்சம் காஞ்ச மாவில் திரட்டிட்டு நல்லா பூரி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரியை விட மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு சைடாக கட் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக வரும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போதும். நல்லா எண்ணெய் சூடானோன்னா ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மசிய வேகட்டும். 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1½ டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே போட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர்.